ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். லாஸ்ட் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து கிராஸ் பீட்ஸ் ப்ளூடூத் மைக் வாங்கியிருந்தோம். வேரியஸ் சர்ஃபேஸில் வந்து டெஸ்ட் பண்ணோம். நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது, அவுட்புட்லேயும் நாய்ஸ் கேன்சலேஷன்லேயும். ஸோ அதில் இன்டெப்த்தாக நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் சில விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணல, ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் பீட்ஸ் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ பேட்ரி பர்சன்டேஜஸ் வரும். ப்ளஸ் இதில் நம்ம ஒரு டிரான்ஸ்மிட்டர் இங்கே மாட்டியிருக்கேன், இன்னொன்று உள்ளே தான் இருக்குது. ஸோ அதோட இது வந்து ஆர்எல் அப்படி அதோட பர்சன்டேஜ் அது என்ன உள்ளே இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் க்ரீன் அந்த பார் போயிட்டு வரும், இல்லைனா ஒன்று மட்டும் போயிட்டு வரும். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ரிசீவர் பார்த்தீங்கன்னா இப்படி மொட்டையாக இருக்கே, இது கனெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் ஃபோனோட ப்ளக்இன் பண்ண உடனே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு லைட் எரியும், 2 டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் ஆச்சுன்னா 2 லைட் எரியும். ஓகேங்களா? ஸோ அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டைப் சி போர்ட். ஸோ நீங்கள் கேட்கலாம், நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து சார்ஜே போட தேவையில்ல, நம்ம ஃபோனோட ப்ளக்இன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட சார்ஜ் அது எடுத்துக்கும், எதுக்காக இந்த டைப் சி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வைல் யூஸிங் டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் ஃபோனை சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஃபெசிலிட்டி வேறு. ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் எடுக்க வேணாம், அப்படியே சார்ஜ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் டிரான்ஸ்மிட்டரோட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, ஆடியோ ஆர் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப ஒர்க் ஆகலை. ஸ்லைட்டானு இல்லை, நல்லாவே நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகலை. சுற்றி எல்லா சரௌண்டிங் நாய்ஸும் கேப்சர் பண்ணுது. அது நீங்கள் சாம்பிள் பார்ப்பீங்க. இப்போது நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம டிரான்ஸ்மிட்டரோட சார்ஜிங் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நல்லாவே கேப்சர் ஆகுது, அந்த ஸ்க்ரிப்லிங்லேருந்து எல்லாமே. இப்போ ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது. ஸோ சும்மா நான் டெஸ்டிங்காக நான் வேறு இடத்துல தட்டுறேன். மோஸ்ட்லி இதை சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சார்ஜிங் ப்ளஸ் யூஸிங் ரெக்கார்டிங் இஸ் நாட் குட் டு டூ. நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுமான்ட்டு. நோ, நார்மல் மோடில் தான் சார்ஜ் ஆகும். இந்த நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ரேப் சார்ஜிங்னு வரும்ல, அதெல்லாம் ஆகாது. நார்மலாக லீனியராக சார்ஜ் ஏறும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. நம்ம டிரான்ஸ்மிட்டர் வெளியே எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். நம்ம எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. நாய்ஸ் கேன்சலேஷனும் எனேபிள் ஆகிடும். நம்மளுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கனெக்ட் இல்லாமையே தான் இருக்கும். அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அது வந்து நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கனெக்ட் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கும் போது அது ஒன் கனெக்டட், ஒன் இஸ் நாட் கனெக்டட், அந்த பேசிஸில் தான் அது வேலை செய்யுது. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பேட்டபிலிட்டி கைஸ். கம்பேட்டபிலிட்டி என்கிட்ட இருக்க டிவைஸ் வச்சு எந்தெந்த டிவைஸ்லலாம் இது கம்பேட்டபுளாக இருக்குதுன்னு நான் செக் பண்ணேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோனில் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது, வேறு எதுலேயும் கனெக்ட் ஆகலை. ஸோ நான் என்னென்ன டிவைஸில் செக் பண்ணுறதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரோ. ஸோ கோப்ரோ ஆனாக இருக்குது. ஸோ இது வந்து அடாப்டர், நிறைய பேருக்கு தெரியும் கோப்ரோ அடாப்டர். ஸோ நம்ம யூஸ்வலாக இதில் கனெக்ட் பண்ண உடனே வந்து இங்கே லைட் எரியணும், எரியல. ஸோ அப்படி எரியலைனாலே திஸ் இஸ் நாட் கம்பேட்டபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என் பொண்ணோட கரோக்கி ஸ்பீக்கர் பாக்ஸ், அதையும் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். அண்ட் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஏன்னா இது அவுட்புட் தான், ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ அதோடையும் கனெக்ட் ஆகலை. ஸோ நாட் கம்பேட்டபிள் வித் ஸ்பீக்கர் ஆஸ் வெல். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேப் வச்சுருக்கேன், ஜியோமி டேபு. அதுலேயுமே கனெக்ட் பண்ணாலும் நோ, இட் இஸ் நாட் ஒர்த். ஸோ பார்த்தீங்கன்னா டேப் ஆனில் தான் இருக்குது. இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். ஆனால் இப்படி 2 லைட் எரியுது. வாட் இஸ் த காஸ் அப்படின்னு தெரில. மேபி 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது டேப்பில் ஒர்க் ஆகலை, பட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஐ டோன்ட் நோ வை இஸ் தட் காஸ். ஆனால் ஓகே, ஆனால் 2 டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கு, மொபைலில் ஓடிட்டுருக்கு.
இதுலேயும் கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் பண்ணால் ரெண்டுத்துலேயும் இது ரெக்கார்ட் ஆகுமா எப்படின்றது தெரில. நான் செக் பண்ணுறேன். பட் கம்பேட்டபிலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 டிவைஸ் ஆகல. இட்ஸ் டேப், இட்ஸ் கனெக்டிங். நெக்ஸ்ட்டு வந்து கைஸ் ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் நின்று 2 பேர் பேசுகிறீங்கன்னா கிளியராக கேப்சர் ஆகும். ஆனால் ரொம்ப பக்கத்தில் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கரை வச்சு 2 பேர் 3 பேர் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் போனால் தான் வந்து அந்த ஒரு இரைச்சல் சவுண்டு, அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ கிட்ட வச்சிங்கன்னா இந்த ரெண்டுமே ஈக்குவலாக கேப்சர் பண்ணுறதுனால சம் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்லிங் நாய்ஸ்லாம் வருது. ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு தூரத்தில் வச்சு கேப்சர் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் இந்த பாக்ஸ் வந்து மேக்னெட்டிக் பாக்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பாக்ஸு இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. அது மூலியமாக தான் சார்ஜ் ஆகுது. ப்ளஸ் நம்ம வந்து ஒரு இந்த டிரான்ஸ்மிட்டர்லாம் இப்படி வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்குது அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. ஸோ சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை இது ஏதோ உடஞ்சிருச்சு, தொலைச்சிட்டீங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எப்படி நீங்கள் டிரான்ஸ்மிட்டரை சார்ஜ் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான். ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. டைப் சி இது ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் தனியாக. இன்கேஸ் உங்களுக்கு பாக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். சப்போஸ் பாக்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஃபிசிக்கல் டேமேஜ் ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் தனியாகவும் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த டிரான்ஸ்மிட்டரை தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பவுச்சில் எதுலையாவது வச்சு. இந்த மேக்னெட்டிக் பாக்ஸில் தான் வச்சு யூஸ் பண்ணணுன்ற பிரச்சனை இல்லை, இயர்ஃபோன் மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு இருந்தேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் இன்டெப்த் அனாலிசிஸ் வீடியோலாம் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இர்ஃபான். பை.